போயிட்ட. வாமா வாமா, சும்மா இருக்கிற நேரத்தெல்லாம் வந்து காலை கடிப்பியே. உன்னை தேடணும்னு வந்தப்ப வந்து என் கண்ணுல மாட்ட மாட்டேன்றியே. சக்கரை போட்டதெல்லாம் வீணா போயிடும் போலயே. எறும்பு எறும்பு, ஐயோ ஐயோ, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? நான் யாரு? சும்மா கேக்குறப்பா, நான் யாரு? சாமுண்டீஸ்வரி ஃபேமிலியோட மூத்த மருமகன். என் நிலைமை இப்படி கட்டெரும்பு தேடுற அளவுக்கு ஆகி போச்சு. மிஸ்டர் கட்டெரும்பு, எறும்பு எறும்பு, வாமா வாமா வாமா, ஜு 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 ஜு, மியா மியா மியா, வாமா, தயவு செஞ்சு வந்துருமா. ரோகிணி, ஒரு எறும்பு வருது. ஒரு எறும்பு வந்துருச்சு. டப்பா போடு. ஐயோ, டப்பா எடுத்துட்டு வரலையேங்க. எப்படி? எறும்ப வாயில போட்டு எடுத்துட்டு போறதா? நம்ம என்ன பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போலாமா? அப்போ நீ மருத எறும்பு கடிக்க பிளான் பண்ணல, என்ன கடிக்க வைக்க பிளான் பண்ற. இத பாரு, இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சது இல்ல. தயவு செய்து போய் டப்பா எடுத்துட்டு வந்து சொல்லிட்டேன். எறும்பு எங்கம்மா போன? இங்கதானே இருந்த. வாமா வாமா. ஐயோ ரோகிணி, நிறைய வருது, சீக்கிரமா வா. சில நேரம் ஒரு எறும்பு, சக்கரை போட்டா பல எறும்பு, அங்க இருக்குது சிவப்பு எறும்பு, இதுதான் கட்ட எறும்பு. எறும்பு ஏங்க, நீங்க போடுங்க, நான் பாக்கல. நீ போ, நான் அவனை பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ, என்ன சகல மாப்பிள்ள சூ போடாம நின்னுகிட்டு இருக்க? என்ன திடீர்னு அக்கறை? அக்கறலாம் ஒண்ணும் இல்ல. சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு மாப்பிள்ளையா வரணும்னா அதுக்கு ஒரு தனி கெத்தான அம்சம் இருக்கணும். ஏதோ மாப்பிள்ளையாக போறீங்களேன்னு சொன்னேன். ஹலோ, ரொம்ப யோசிக்காதீங்க, போய் சூ போடுங்க. கால் ஈரமா இருக்குன்னு நானே கழட்டி விட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இதெல்லாம் பாத்துக்கிட்டு சூ போடலன்னா நல்லாவா இருக்கும்? போய் போடுங்க, போங்க போங்க. இவன் வேற. போட்டுட்டா போட்டுட்டா. ஐயா, என்னம்மா, எறும்பெல்லாம் முடிச்சு ஷூக்குள்ள போட்டிருக்கீங்களே, அது ஒர்க் அவுட் ஆகுமா? அப்பா, நீங்க வேணா பாருங்க. ரேவதி கண்டிப்பா கார்த்தியை தான் பாப்பா, அதுல டவுட்டே இல்ல. மாமா மாமா, அங்க பாருங்க, அந்த மருது பையன் சூவ போடுறான். ஓம் தேவியே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் நந்தகோப குலஜாதாயே நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ, ஓம் குலவர்தின்யே நமஹ, ஓம் ஆகாச காமின்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ, ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ, ஓம் கட்கட்டாவது, ஓம் சிவாயே நமஹ, ஓம் பாபதாரிண்யே நமஹ, ஓம் வரதாயே நமஹ, ஓம் மாமா, எறும்பு வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓம் பிரம்மச்சாரிண்யே நமஹ, ஓம் பாலார்க்க சத்ரு சாகராயே நமஹ. இது ஒரு வித்தியாசமான பூஜை. பல பேர் பண்றதே இல்ல. ஆனா எங்க பரம்பரையில இத வழி வழியா பண்ணிருக்கோம். உங்களுக்கு இத பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் அதை விட ரொம்ப சந்தோஷம் சாமி. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்கார மனசுல நினைச்சுண்டு நிலாவை வேண்டிக்கிட்டு ஜல்லட வழியா நிலாவை பாருங்க. அப்படியே ஜல்லடைய கீழே இறக்கி உங்க வீட்டுக்காரரையும் பாருங்க. அக்கா, முதல்ல நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த என் கையில இருக்கிற என்கேஜ்மெண்ட் ரிங்க நிச்சயமா இவர் போட்ட மாதிரி தெரியல.
அந்த உருவம் இவர் இல்ல. ஒருவேளை எம்டி சார் தான் எனக்கு ரிங்க போட்டிருப்பாரோ? குழப்பமா இருக்கே. சரி, நடந்துட்டு இருக்கிற இந்த பூஜையில நான் பார்க்க போற அந்த முகம் இவரோடதா இல்ல எம்டி சார் தான்னு பாப்போம். எம்டி சாரா இருந்தா இந்த மோதிரத்தை கண்டிப்பா அவர் தான் போட்டிருக்கணும். என் பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை தான் பார்க்கணும். ரேவதியோட கண்ணுக்கு சகல தான் தெரியணும். எப்படியாவது கார்த்தியை பாத்துறடி. வா ரே வா. கவுத்துட்டானே.